இனிய மாலை வணக்கம். ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இருக்குது பார்க்கும்போது. பிரகாஷ் மற்றும் சேகர் அவங்கள பற்றி நினைக்கும் போது, இல்லை அவங்கள பற்றி சிறப்புரை ஆற்றுறது அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற நினைவுகளை பகிர்ந்துக்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1985 கடைசியில் நான் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேன். தினத்தந்தி பேப்பரில் ஒரு விளம்பரம் வருது. MRF தொழிற்சாலைக்கு பணிக்கு ஆட்கள் தேவை, +2 முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தேவைப்படுது. 85 எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, சாவறதுக்குள்ளே மெட்ராஸை பார்த்துடணும், அவ்வளோதான் என் மைண்டில் இருந்தது. அவ்வளோ கிராமத்தில் இருக்கும், சாவறதுக்குள்ளே மெட்ராஸை பார்த்துடணும். மெட்ராஸ் பஸ்ஸு போனால் அதை பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி மெட்ராஸுக்கு போதில்லை, அவ்வளோதான் அந்த கிராமம். அந்த அளவில் இருக்கும்போது இப்போ ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புக்கு அழைப்பு இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். இங்கே இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு திருச்சியில் இன்டர்வியூ நடக்குது. மிஸ்டர் ஆல்பர்ட் எக்ஸ் மோசஸ் அவர் தான் இப்போ பிளான் பர்சனல் மேனேஜர். அவர் எங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் கேட்டார், போய் ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட உள்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டார். எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே அவதே கேள்வி கேட்டிருக்காரு. அவர்கிட்ட சொன்னபோது அவன் சரட்டாக ஏதோ சவுகான்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அடுத்து 15-20 அதாலாக போகிறேன், அதே கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்ட்டேன். அப்புறம் யார் பிரதம மந்திரின்னு கேட்டால் ராஜீவ்காந்தியை. ஓகே, என்ன வேலை செய்கிறீங்க சார்? வீட்டில் மாடெல்லாம் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அப்போது அது ஒரு ஹோட்டல் ரூமில் தான் இன்டர்வியூ ஹால். பால் எப்படி கறப்பீங்கன்னு கேட்டார். சார் உட்காந்து எப்படி கறப்போம் சார்? அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது மூலையில். அவர் சொன்னார், இதான் பால் கறக்கிற பாத்திரம், நீங்கள் கறந்து காட்டுங்கன்றாரு. டேபிள் தான் மாடு. இப்போ நான் அந்த குப்பை தொட்டி எடுத்து 2 தொடக்கி நடுவில் வச்சுட்டு அப்படி கறந்து காட்டுறேன். அவருக்கு பயங்கர சந்தோஷம். வேலை கொடுத்துட்டார். வேலை கொடுத்தா அப்போது சென்னை வந்துட்டோம். சென்னை வந்தால் MRFல வேலைக்கு சேர்ந்தாச்சு. 20 ரூபா சம்பளம். அது யார், நம்ம ட்ரைனிங். 20 ரூபான்றது 600 ரூபா மாதம் வரும். 600 ரூபா இப்போது வேலைக்கு சேர்ந்து சின்னதாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவர் இவர் கண்டிப்பாக என்னோட வேலைக்கு சேர்ந்தவன் யாருக்குமே சுத்தமாக அறிவில்லாதவனா செலக்ட் பண்ணி சேர்த்துருக்கான். ஸோ இங்கே எவனுமே கேள்வி கேட்டுறக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. நாம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம். நமக்கு வேலை வேணும், வேலைக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடணும், அவ்வளோதான். ஸோ இந்த கன்ஃபார்ம் ஆகிற வரைய அப்படியே 17.75 டயர் செய்யணும். 920 டயர்ஸ் 17.75 டயர் செய்யணும். கடன் வேலை செஞ்சுருவோம். எப்படியாவது வேலையை நம்ம காப்பாற்றிக்கணும்னு. மரியாதையே கிடையாது. அதாவது அந்த நிர்வாகத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற சிலர், அந்த சூப்பர்வைசர்ஸாக இருப்பாங்க, ஃபோர்மேனாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. டேய், ரொம்ப ஸ்லேவரியாக அடிமைத்தனமாக அது இருக்கும். பரவாயில்ல, நமக்கு சம்பளம் வந்துருச்சு, இப்போ இந்த அளவில் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறோம். கன்ஃபார்ம் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆகிற வரையே தெரியாது சிவபிரகாஷ் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தெல்லாம் அடக்கி வச்சுட்ருக்கோம். கன்ஃபர்மேஷன் நான் மட்டும் ஆகட்டும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது கன்ஃபார்ம் ஆன உடனே கேள்விகள் கேட்குறோம். இவ்வளோ நேரத்தில் இது இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சூப்பர்வைசர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு கோபம் ஆகிட்டு, அப்போது இந்த கோபம் நிர்வாகத்துக்கு நம்ம மேலே ஒரு கடுப்பாகுது. நல்லவன் நினச்சி கன்ஃபார்ம் பண்ணால் இவன் என்னடா இந்த மாதிரி இருக்காங்க, கடுப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. எதுனா நடக்கும். சஸ்பென்ஷன், அதுதான் அவங்க காட்டுற மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. இப்போது சஸ்பெண்ட் ஆகிருக்கேன் ஒரு வாட்டி. எதுக்கோ சஸ்பெண்ட் ஆகிருக்கிற போது சிவபிரகாஷ் ஒரு நாள் கூப்பிட்டு நீதான் குமார் இல்லை இந்த ஷிஃப்ட்டில்? ஆமாம்மா சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க. ஆமாங்க. அப்போது எனக்கு சிவபிரகாஷ் அப்படின்றவர் அந்த கன்ஃபர்மேஷன் ஆன புதுசில் ஒரு நாள் சஸ்பென்ஷன் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இப்போது சிவபிரகாஷ் ராயபுரத்தில் வீடு. அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போனபோது அவங்க மாமா தன்ராஜ் சார், குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க. அப்போ தான் முதல் அவன் குடும்பத்தோட எல்லாரையும் பார்க்குறேன். அந்த ஏரியாவில் 87 ஒரு பிரபலமான ரவுடி அவர் தன்ராஜ் மாமா வீடை காலி பண்ண சொல்கிறாங்க. தன்ராஜ் மாமா எங்கே இருக்கார்? சட்டக்கல்லூரியில் வேலையில் இருக்கார்.
பிரகாஷ் மட்டும்தான் இருக்கான், மாமா வீட்டில் இல்லை. அப்போது யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும் போல எனக்கு தெரியாது. அப்போது ஒருத்தர் வந்து இன்னார் வந்து அவங்கள வர சொன்னார் அப்படின்னு பிரகாஷ் கிட்ட சொன்னார். அண்ணார் தானே வர சொன்னார், பார்க்கணுன்றாரு. பார்க்கணுன்னா அவரை வர சொல்லு, எதுக்கு நீ வந்த? அவரை வந்த சொன்னால் இங்கே தானே இருக்கிறேன், பார்க்கலாம் போன்றார். எனக்கு பகீரில் இருந்துச்சு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு ஹீரோவாக பிரகாஷ் உருவாகிறார். இது சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ரவுடி அவன் வந்து பார்க்கணுன்றான். அவர் இன்னைக்கு இல்லை, அவர் பேர் ஏழுமலை. அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக அப்போது பார்க்கணுன்னு சொன்னால், ஏழுமலை பார்க்கணுன்னா அவரை வர சொல்லு, நீ என்னத்துக்கு வந்தான்னு கேட்குறாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு பிரகாஷை பிடிச்சிருச்சு. இப்போது நான் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டேன். ஆன பிறகு என்னை தூக்கி போய் ஒரு எனக்கு பிடிக்காத நிர்வாகத்துக்கு பிடிக்காத தொழிலாளி ஆகிட்டேன். நான் நல்லா டயர் பில்ட் பண்ணுவேன். என்னை தூக்கிட்டு போய் ஜிஎல்ஆரில் போட்டாங்க. ஜிஎல்ஆர்ன்றது இந்த ஜென்ரல் லீவ் ரிசர்வ். அங்கே வந்து எல்லாருக்கும் பொண்டாட்டியாக இருக்கும். இங்கே கூப்பிடுவான், அங்கே கூப்பிடுவான், அங்கே கூப்பிடுவான், எல்லா இடத்துக்கும் கூப்பிடு. இன்றைக்கி டயர் பில்டிங் நாளைக்கு கூறிங்கணுவான், உயிர் ஐயோ நொந்துட்டான் அந்த வேலை. அப்போது என்ன செஞ்சாங்க, பேன்பெரின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்காதுங்க. அப்படியே கருப்பாக ஒட்டிக்கும். 2-3 நாளும் அது வெள்ளையாகிறதுக்கு எங்கள் அம்மாலாம் வந்து அழுதுருவாங்க. அதனால அந்த பேன்பெரிக்கு போகிறது எனக்கு பிடிக்காதுன்றத நிர்வாகம் அப்படியே கண்டுபிடிச்சி ஷிஃப்ட்டு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஃபஸ்ட் ஷிஃப்ட் எனக்கு, ஆனால் நைட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வரேன். பேன்பெரி ஃபஸ்ட்டு டைம் பேன்பெரிக்குள்ளே போகிறேன். பேன்பெரியை பல முறையை பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு தான் வந்து நான் எனக்கு போஸ்டிங் அங்கே அந்த தள்ளிட்டு போகணும். அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய் ரப்பரை போட்டு இறக்குவானுங்க. இப்போது அங்கே போயிருக்க போது அங்கே ஒரு சூப்பர்வைசர் ஒன்றுமே ஏன்னா அந்த ஸ்மெல்லு கார்பன் மாஸ்கெல்லாம் இப்போ கிடையாது. இப்போது நம்ம நண்பர்கள் எல்லோரும் அங்கே வேலை செய்ய ரங்கன்னு ஒருத்தங்க சகசவேன்னு இருப்பான். டெய்லி காலைல 7 மணிக்கு கரங்கரன்னு வருவான். இது பழக்கம். நான் சோப்பு குப்பெல்லாம் போட்டு அது பஸ்ஸில் ஏறி போனாலும் அந்த புருவெல்லாம் எழுதி மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். நான் போய் நின்னோடனே அன்னைக்கு நான் ஷிஃப்ட்டு சேஞ்சில் வந்திருக்கேன். அன்றைக்கி பிரகாஷ் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு. நான் போயிருக்க போது அங்கே கரன்னு பெருசாக மிஷின்ஸ் ஓடுது. எவனாவது உள்ளே வந்து தான் நசுக்கிடுவான் போல இருக்கு. எனக்கு பயம். அப்போது அந்த சூப்பர்வைசர்கிட்ட கேட்குறேன், அண்ணா இங்கெல்லாம் இதெல்லாம் கம்பியாக போதானே, இதெல்லாம் சேஃப்டிப்பா, ஏதாவது தப்பாச்சுன்னா இதை தட்டினா மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும்பா. மொத்தமாக ஸ்டாப் ஆனால் அதை ஆன் பண்ணுறதுக்கு 24 hours ஆகும். ஒன்ஸ் ஆஃப் ஆச்சுன்னா அது ஆன் பண்ணுறதுக்கு 24 hours டைம் ஆகும். ஏன்னா அது டோட்டல் செட்டப் சைக்கிள் கண்டினியூஸாக ஓடும். பேன்பெரியில் மட்டும் அடுத்த ஷிஃப்ட் ஆளுக்கு வந்த பிறகு தான் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் இருக்க வெளியே போவான். எனக்கு சூப்பர்வைசர்கிட்ட கேட்குறேன், அவர் பேர் மறந்துட்டேன். அவர்கிட்ட கேட்குறேன், அந்த சூப்பர்வைசர் வந்து பிரகாஷுக்கு கொஞ்சம் க்ளோஸு. அப்போது அவர்கிட்ட கேட்குறேன், சார் இது 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 ஓடுமா சார், இது நிறுத்தினா ஆஃப் ஆகிடுமா சார், தூக்கி ரப்பரை போடணும், அது ஓடிக்கிட்டு இருக்கு, கை அப்படி சரக்குன்னு உள்ளே போயிடுச்சுன்னா டக்குன்னு இழுக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஆகிடுமான்ற ஒரு பயத்தில் உண்மையிலே கேட்குறேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், சார் இது வந்து ஆஃப் பண்ணால் நின்றுணுமா சார், இது ஆஃப் பண்ணால் நிற்கும், ஆனால் அது ஆன் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அப்படியா சார், ஓகே சார். இது எப்போ கடைசியாக செக் பண்ணீங்க? அது சொன்னால் செக் பண்ணதில்லை, நீ வேணால் செக் பண்ணுன்னு சொன்ன உடனே தட்டிட்டேங்க. சொன்னோன்னே தட்டிட்டேன், நின்று போச்சு கம்பெனி. மீன்ஸ் பேன்பெரி நின்று போச்சுன்னா பொக்குன்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவும் வந்துட்டாங்க சார். போர்மன் வந்துட்டார், அவர் வந்துட்டார், ஜிஎம்முக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் யாரோ வைத்தியநாதன் ப்ரொடக்ஷன் மேலே நேராத்திரி 2 மணிக்கு வந்தான் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜரே. 11:15 நிறுத்திட்டேன். இப்போ வந்து என்னன்னு கேட்குறேன், நான் சந்தம் இல்லாமல் அந்த பாத்ரூமில் போய் சிகரெட் பிடிச்சிட்டு அப்படி வந்து உட்காந்துருக்கேன். எல்லாம் என்னை வந்து இப்போ காட்சி பொருள் மாதிரி என்னை பார்க்குறாங்க. அப்போது வந்து பிரகாஷுக்கு வரல. இப்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தார், ஃபோன் வந்தார். என்கிட்ட கேட்குற தைரியம் யாருக்கும் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ தைரியசாலி கிடையாது, ஆனால் அவங்க கேட்கல நம்மளை. இப்போது நான் பேசாமல் இருக்கேன். அந்த என்ன அப்படி பண்ணிட்டீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நாளைக்கால ஜிஎம் வராரு, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் நிற்குமான்னு கேட்டேன், பண்ணிக்கோ செக் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறுத்திட்டேன். அவர் மாட்டிக்கிட்டார், யாரும் சூப்பர்வைசர் மாட்டிக்கிட்டார். இப்போது பிரகாஷ் வந்து சாப்பிட போகிற நேரத்தில் பிரகாஷ் வந்து சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னு பிரகாஷ் அவன் வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறான். அவன் வந்து ஒரு உன்னை நீ மாட்டிகிட்டு இருக்க பார்த்தியா, உன்னை வச்சு செய்கிறோம்னா நாங்கள்
நீ வந்து எங்களை எதிர்த்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி தான் உன்னை வந்து உன்னை வெறுப்பேற்றுவோம், உன்னை கொடுமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அவனோட ஆட்டிடியூட் இருந்துச்சு பிரகாஷ். எனக்கு பிடிக்கல. திருப்பியும் போய் நிற்குமான்னு கேட்டால் அவன் நிற்கும் சார், எல்லாம் செக் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நிற்கும், இல்லைன்னு நாளைக்கும் அடிப்பேன்றான். இப்போ அன்னைக்கு ப்ரொஃபோர்மேன் அந்த ப்ரொடக்ஷன் மேனெலாம் வந்தவொடனே என்னென்ன பிரச்சனை வரும்போது பிரகாஷ் வந்து காலைல 7 மணிக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாரு, முதல்ல மரியாதை கொடுங்க. நீ மரியாதை கொடுத்தானா இது நடந்திருக்காது அவன். ஸோ நான் வந்து ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து வேணும்னு நிறுத்தலை. நீ மரியாதை கொடுத்துருந்தான்னா அவன் நிறுத்திருக்க மாட்டான். மரியாதை கொடுன்னு ஃபஸ்ட் டைம் நிர்வாகத்துக்கு இதை அப்படி கல்லில் எழுதின மாதிரி சொன்னாங்க சார். இதுக்கப்புறம் நம்மளை பார்க்கும்போதே அவன் கொஞ்சம் பயப்படுவான். அவன் எல்லாருக்குமே அப்புறம் நான் சொல்கிறதுக்கு தயங்கவே இல்லை. ஒரு சின்ன விஷயங்களில் எல்லாருக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்குது. இதை இங்கே பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று ஒரு ஜிஎல்ஆரில் பண்ணிகிட்ருக்கோம். எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது பிரகாஷ் சொல்கிறாரு, குமார் நீ எலெக்ஷன் இல்லைன்றான். பிரகாஷ் நான் எங்கே எலெக்ஷனுக்கு, நீ எலெக்ஷன் நில்லுன்றான். அந்த ஜிஎல்ஆரில் இருக்கிற கமிட்டி மெம்பர் 15 வருஷமாக அவன் தான் கமிட்டி மெம்பர். அதுக்கு அவன் அந்த ஜிஎல்ஆர்னா அவன் மட்டும் தான் கமிட்டி மெம்பரு. காலைல வருவார், அங்கே சாப்பிடுவார், படுத்துருப்பார், எஞ்சி போடுவார். அவர் வயசானவர் தான் பாவம். நமக்கு ஒன்றும் அவர் மேலே கோபம் இல்லை. நீ நில்லு குமார்னா. எனக்கு நான் நின்று என்னை ஏதாவது பண்ணிட்டா ஒம்பாரு இவன் ஷிஃப்ட்டு வேற. அப்போது இன்னொரு நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு, ஏய் எலெக்ஷன்லாம் நின்னா அவ்வளோதான், இங்கே போச்சிருவோன்றார். பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வெளியே போகிறேன். பிரகாஷ் உள்ளே வராரு. பிரகாஷ் போய் சொல்கிறான், பிரகாஷ் இன்னார் இப்படி சொன்னார் அப்படியா, சரி வா அப்படின்னு நேராக கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு வந்து அந்த ஆள் என்னப்பா ஏய் என்ன சொன்னேன், எனக்கு அள்ளு இல்லை. ஆனால் இவன் வந்து தைரியமாக அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னேன், இல்லை நான் ஒன்றும் சொல்லியே. சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன், நீ இங்கே போச்சிருவேன்னு சொல்ல. நீ அவன் இடுப்பில் கை வச்சாருங்க. அவன் பேண்ட் அப்படி பிடிச்சாரு. அவருக்கு வயசு கொஞ்சம் பெரியவர் தான். பிடிச்ச உடனே அலண்டு போயிட்டான். என்ன சொன்ன, நீ சொல்லுவ நான் செய்வேன். திருப்பி எனக்கு ஹீரோ மாதிரி ஒரு ஆள். அந்த எலெக்ஷனில் நான் நிற்கிறேன். அந்த கமிட்டி மெம்பர் இருக்காரு, அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. வீட்டுக்கு வந்து அழுகுறாரு. 15 வருஷம் நான் தான் நிற்கிறேன், இந்த ஒரு வருஷம் நீ விட்டுருப்பா, அடுத்த வருஷம் நீ என்னன்னு நான் ஓட்டு போடுறேன். நான் வந்து அந்த தேர்தல் அதிகாரிக்கு நான் நாமினேட் பண்ணிட்டேன்பா, முன்னாடியே சொன்ன நான் பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஆனால் எனக்கு தெரியாதுன்னா பிரகாஷ் இப்போ தான் சொன்னான். அவன் சொன்னால் நான் வந்து போட்டேன். சார் உண்மையில லிட்டராக அழுகுறாரு. உங்குமரா கொஞ்சம் பாருப்பா, தயவு செஞ்சு விட்டுருப்பா, ஒரு வாட்டி நீ விடுப்பா, அடுத்த வாட்டி. இப்போது பிரகாஷ்ட வந்து சொல்கிறேன். பிரகாஷ் வந்து அவரை கூப்பிட்டேன். திருப்பி அதே மாதிரி இவன் என்ன 5 வருஷம் நின்னது பத்தாதா? இல்லைப்பா அது வந்து ஒன்று பண்ணு, வாபஸ் வாங்கிக்கோ. சார் அவன் வாபஸ் வாங்கிட்டாங்க. சார் நான் எங்கேருந்து வந்தேன் சார், கிராமத்திலேருந்து. எனக்கு யாருமே கிடையாது. இப்போ அம்மா சொன்னாங்களே, அவங்க தோழி சொன்னாங்களே, அவங்களுக்கு யாருமே இல்லாமல் நம்ம சென்னை வரோம். சென்னையை பார்த்துட்டு செத்து போகலான்னு நினைக்கிற ஒரு ஆள் சென்னையில் தலைவனாகிறான் சார். யாரால? ஒருத்தன் தோல் கொடுக்குறான். அவன் நண்பனாக இருக்கிறது வேற, நண்பனாக இருக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல். ஆனால் ஒரு மனிதனை இன்னொரு மனுஷன் பார்த்து அவனுக்கு மரியாதை வாங்கி கொடுத்து அவனை தலைவராகி பார்க்குற ஒரு அழகு வந்து பிரகாஷை பற்றி நான் பேசும்போதெல்லாம் சேகர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பேனரும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுத்துன்னு வருவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை வந்து நேராக வந்து வருவார். என்ன தோழ பிரச்சனை, இந்த மாதிரிங்க, இது வேலை செய்யலை, அதனால் நான் முடியாதுன்னு உட்காந்துக்குங்க, செஞ்சிடாதீங்க அப்படி. என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த வேலையே அவருக்கு கிடையாது. நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க, சரியாக தான் இருக்கும், பார்த்துங்க. அப்போது எனக்கு ஒரு டவுட் வரும், சேகர் ஏற்கனவே 2 வாட்டி சஸ்பெண்ட் பண்ணிட்டான், இன்னொரு வாட்டி சஸ்பெண்ட் பண்ணால் பார்த்துக்கலாங்க, அவ்வளோதான். அவர் வந்து பிரகாஷ் வந்து என்னுடைய ஷிஃப்ட்டு கிடையாது, சேகர் வந்து என்னோட ஷிஃப்ட்டு. டெய்லி அந்த சாப்பிட்ற போகிறதுக்கு முன்னாடி வருவார், வந்து சில விஷயங்களை சொல்லுவார். இன்றைக்கி க்யூரிங்கில் இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, நம்ம போய் பார்த்துட்டு போகணுன்னுவார்.
4 மணிக்கு அங்கே போய் பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு சிறு கூட்டம் சேர்ப்பார். என்ன மாதிரி பல பேர்கிட்ட போய் பேசி இந்த ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கு ஒரு சின்ன பயம் வரும். ஏதாவது கேட்பானுங்க போல் கேட்பானுங்க. பாஞ்சாலி ராஜன் நம்மளோட ரிட்டையர்ட் ஆனார், பிரகாஷோட ரிட்டையர்ட் ஆன பாஞ்சாலி ராஜன் நான் இருந்த காலகட்டத்தில் ஒரு பாவம். பாஞ்சாலி ராஜன் எதை கேட்டாலும் பயப்படுவான், எதை பார்த்தாலும் யோசிப்பான். என்னென்ன பண்ணுறது, ஏதாவது மட்டாங்க என்னென்ன நமக்கு வேணுமாண்ணே, இப்படி கேட்குற பாஞ்சாலி ராஜன் ரிட்டையர்மெண்ட்டில் பேசுகிறார். என்ன அழகாக மைக்கில் பேசுகிறாரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை. ஒரு 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 நல்ல தலைவனா அன்னைக்கு நான் பாஞ்சாலி ராஜனை பார்த்தேன். என்னை மாதிரி வந்த பொன்குமரன் ஆகட்டும் பாஞ்சாலி ராஜனை தலைவர்களாக்கி பார்த்த அந்த பெருமை தான் வந்து சேகரை சேரும். பிரகாஷ் நினச்சிருந்தா ஒரு 500 பேரை அன்னைக்கே 88 ஒரு 500 பேரை கான்ட்ராக்ட் லேபரை அந்த கம்பெனிகளை விட்டு சம்பாதிச்சிருக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பவர் இருந்துச்சு. அவங்க மாமா பெரியவர், பெரிய ஆள், அவருக்கு சென்னை தெரியும். ஒரு 50 பேரை ஒரு கான்ட்ராக்ட் லேபரை விட்டுருந்தா இன்றைக்கி ரோல்ஸ் ராய்ஸில் சுற்றிட்டு இருக்கலாம் பிரகாஷ் ராஜ், நம்ம பிரகாஷ். ஆனால் அப்படி யோசிக்கவே இல்லை. ஒருவேளை ஒரு பெரிய வசதியான பிரகாஷை நான் இன்னைக்கு பார்த்துருந்தா இவ்வளோ சந்தோஷப்பட்டு இப்படி மனம் விட்டு பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. பிரகாஷ் ஒரு திருடன் காசு வாங்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய திருடர்கள் நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது விட்டு போச்சு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த 91 வணங்க 91 இந்த இந்த ஒரு 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 எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். புதிய அலையாக உருவாகுது. இப்போது அடுத்து நான் கமிட்டி மெம்பர் ஆகிட்டேன். கமிட்டி மெம்பர் ஆன பிறகு இப்போது ஜிஎல்ஆர்னால் ஒரு மரியாதை ஆகிப்போச்சு. நீ டெய்லியெல்லாம் ஒரே இடத்துக்கு போட, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, ஒரு வாரத்தில் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போட, என்ன நமக்கு இருக்கிற கோரிக்கைகளை தைரியமாக நிர்வாகத்திட்ட சொல்ல முடியுது. இப்போது கொஞ்சம் அதிகமாக பேசும்போது பிரகாஷ் வந்து சொல்லுவான், என்ன நீ எதுக்கு அதை சொல்கிற, நீ பேசிக்க அப்படின்னு அவன் வந்து நமக்கு சொல்லுவான். இவன் சொல்கிறத நம்ம கேட்டு அதை அப்படியே தொடர்ந்துக்கிறது. இப்போ 91 அடுத்த எலெக்ஷன் வருது. கமிட்டி மெம்பர், இப்போ நம்ம கமிட்டி மெம்பர் அடுத்த இடத்துக்கு ஏதாவது ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்படுது. நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கவே வழியாக நமக்கு ஒரு பேர் இல்லை, என்ன பண்ணலாம்னா அப்போது பிரகாஷ் வந்து ஏதாவது ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும், நமக்குன்னு ஒரு இயக்கம் வேணும். அப்படிங்கிற போது மிக்காயில் கோர்பஷேவ் அங்கே வந்து ஃபெரஸ்த் ராய்கா அப்படின்னு ஒன்று ரஷ்யாவில் பெரிய புதிய வந்து லெனினோட கொள்கையில் அதையே 100 வாட்டி திருப்பி பார்க்குற ஒரு மறுசீரமைப்பு ஃபெரஸ்த் ராய்கா வந்தோடனே அதை பற்றியெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு சீரமைப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான், பிரகாஷ், சேகர், நம்ம நண்பர்கள்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து சீரமைப்பு இயக்கம் சீரமைக்கலாம். ஆல்ரெடி நிறைய இருக்குது, அரசியல் கட்சிகள் சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் உள்ளே இருந்தாலும் நாம் புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோன்னே இப்போது இந்த எனர்ஜி முன்னாடி, இந்த பவர் முன்னாடி யாருமே நிற்க முடியல. ஜெனரல் மேனேஜர் வராரு. அவர் வந்து அதிகார தோரணையில் என்னை கேட்குறாரு, எங்கே வேலை செய்கிற? நான் சொல்கிறேன், நீ வேலை செய்கிற அதே கம்பெனியில் தான் நானும் வேலை செய்கிறேன். அவன் ஷாக் ஆகிட்டான். 200 பேர் முன்னாடி ஷிஃப்ட் விட்டு ஒரு கேங் உள்ளே போகுது. அவன் கேட்குறான், நீ ஜிஎல்ஆர் தானே, எந்த டிபார்ட்மெண்ட் நம்மளை கேட்குறான். இம்மா இருந்தா சார், உங்கள் கம்பெனி தான், நம்மளாம் ஒரே இருந்தாங்க. அவனோன்னு அடுத்த நாள் திருப்பி பஞ்சாயத்து வச்சாங்க. நீ அப்படி கேட்கலாம் சார், நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க, நானும் சம்பளம் வாங்குறேன், நீ என்ன மாமன் மாப்பிள்ளை சொந்தக்காரனா? படிச்சுட்டு வந்து நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் +2 முடிச்சிருக்கேன், வேலையை பாருனாச்சு. ஸோ இப்படி சொல்கிற அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு? அடிச்சு போட்டாங்கன்னா, உதச்சிட்டாங்கன்னா, குத்திட்டாங்கன்னா பிரகாஷ் இருக்கான், என்னை எவனும் தொட முடியாது. இந்த தைரியத்தை கொடுக்க வச்சு இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறோம். ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறோம். இவரை தலைவரை வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒரு தேர்தலுக்கான நேரத்தில் ஒரு சீட்டு இடம், அந்த முதல் 7 பேர் இருப்பாங்களா, தலைவர், செயலாளர், உபத்தலைவர், இந்த ஒரு இடம். ரொம்ப வருஷமாக 10-15 வருஷமாக ஒரு ஆள் இருக்கான், அங்கேயும் பொருளாளராக. எல்லாருக்குமே பயம். பிரகாஷ் நின்னா எவனாக இருந்தாலும் அங்கே இருக்கிறவன் வந்து போடுவான். அதனால் பிரகாஷ் எல்லாரும் நல்லபடியாக பேசிடுவாங்க. பொருளாளர் பதவியை கொடுத்துருங்க, பொருளாளர் பதவியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சார்.
பொருளாதார பதவி பிரகாஷ் போட்டிடுவான்னா, பிரகாஷ் எல்லாம் பொன்குமார் நிற்பான்ட்டான். குமார் நிற்பானா? பிரகாஷ் வேணாப்பா, சரி நீ வந்து நில்லு அப்படின்ட்டான் சார். எல்லாருக்குமே பொருளாளர் ஒரு கமிட்டி மெம்பராக ஜெயிக்க முடியும். 50 பேர் 50 ஓட்டில் ஒரு 25 ஓட்டோ 30 ஓட்டு வாங்க முடியும். ஆனால் கம்பெனிக்குள்ளே ஒரு பொறுப்பாளியாக யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்க. பிரகாஷ் சொன்னால் நான் செய்வேன், அவ்வளோதான். அதனால நான் வந்து கொடுத்துட்டேன், எனக்கு வந்து பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக அது ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருக்கேங்க. எலெக்ஷன் என்றால் பிரகாஷுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு 3 மணிக்கு வேலை, காலையில் 11 மணிக்கு ஓட்டு எண்ண ஆரம்பித்து செக்ரட்டரி தலைவர் எல்லாம் ஒன்னொன்னும் ஆப்போசிட் கேங் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அந்த 6 போஸ்ட்டு கடைசியாக என் போஸ்ட் என்றானுங்க. நமக்கு டெபாசிட் போட்டுருந்தா நான் உட்காந்துருக்கேன் சார். சார் 1600 ஓட்டு ஏதோ. அந்த 1600 ஓட்டில் ஒரு 950 ஓட்டு எனக்கு வந்துடுச்சுங்க சார். முதல் முறையாக இயக்க ஆரம்பித்தது அவர், தேர்தலில் நிற்க வச்சது வேற ஒருத்தனை, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அதை பார்க்குறதுக்கு அவர் கூட இல்லை. நான் ஜெயிக்க மாட்டேன்னு வெளியே யாருமே இல்லை சார், நம்மளை சேர்ந்தவங்க யாருமே இல்லை சார். ஏன்னா செகண்ட் ஷிஃப்ட் கரெக்டாக 11 மணிக்கு தான் வேலை விட்டு வருவாங்க. நான் வந்து 10:50ங்க இந்நேரம் சங்கம் அடிச்சிருப்பான், பிரகாஷ் வருவான் அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போது இன்னும் எண்ணி முடிச்சு நம்மகிட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலிங்க. கரெக்டாக நமக்கு இன்னொரு 40 ஓட்டு இருக்குது. ஒருவேளை அந்த பக்கம் விழுந்தாலும் விழுந்துடும். எண்ணிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக அந்த 10:55க்கு சொல்லிட்டான் பொன்குமரன், நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க, 16 ஓட்டை 25 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறான் சார். நான் அப்படியே பிரகாஷை தேடி மாடியிலேருந்து இறங்குறேன் சார். வண்டி அப்போது வந்து ஒரு டிவிஎஸ் சாம்ப், அந்த வண்டியை விட்டுட்டு அப்படியே பாஞ்சு வர்றாங்க. நான் மேலே ஏறி உட்கார்ந்தேன் சார். ஒரு நைட்டில் அப்படியே மேலே ஏறி உட்கார்ந்தா நம்பவே இல்லை சார் எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. அந்த வருஷம் அசைச்சான் அவங்கள. அந்த அசைவுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் வேற போட்டான் ஆரம்பித்த அதே வருஷம். ஸோ இப்படி அடுத்தவங்களை தலைவர்களாக பார்த்து அந்த ஒரு எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவன் பேர் ரமேஷ், ஃபுட்பால்லாம் விளையாடுவான் மிக்கோ நகரில். அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை கம்பெனிக்கு ஒரு கேன்டீனை வந்து கான்ட்ராக்டை கொடுத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்டை கொடுங்கன்னு முடிவு பண்ணிட்டான், யாரும் ஒத்துக்கல. இப்போ கான்ட்ராக்ட் கொடுக்கணுன்னா என்ன பண்ணலாம், கேன்டீனில் இருக்கவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறான். கேன்டீனில் சண்முகம்னு ஒரு தங்கமான மனுஷன், அவர் ஃப்ரெண்ட், அவரோட பையன் எனக்கு ஃப்ரெண்டுங்க ரமேஷ். அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டான். என்னடா சப்ஸ்டர்னா, சாப்பாட்டில் குண்டூசி இருக்குதுன்ட்டான். சாப்பாடு பட்டை சோறில் குண்டூசி இருக்குது, இந்த குண்டூசியை அந்த சண்முகம் தான் போட்டாருன்னு அவரை வந்து அவருக்குன்னு 1 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட்டு. அவர் வந்து அழுகிறாரு. அவர் போய் அவர் ரமேஷ் என்கிட்ட வந்தான், குமாரா இந்த மாதிரி அப்பா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு சஸ்பெண்ட் பண்ண உடனே விசாரணை அதிகாரியை போட்டு என்கொயரி போடுவானுங்க சார். இப்போ என்கொயரி போட்டாச்சு அவர் மேலே. என்கொயரியை யாரும் போய் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவர் போவார், தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லுவார், அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் 3 நாள் சஸ்பென்ஷனில் 4ஆவது நாள் வேலைக்கு இழுத்துக்குவார். இப்போது நான் போகிறேன், என்கொயரி நடக்கிற இடத்துக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளியோட போகிறதுக்கு ஒருத்தர் வேணும். யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா போனோம்னா நம்மளையும் சேர்த்து அடிப்பான். அதனால அந்த பயத்தில் யாருமே போகல. இப்போ நமக்கு தான் பிரகாஷ் இருக்காரு, அதனால நான் தைரியமாக ரமேஷோட சொல்லிட்டேன், அவங்க அப்பாவோட நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டேன். அங்கே போய் உட்காரோம். பிரகாஷை சொன்னேன், இந்த மாதிரி என்கொயரி ஒன்று இருக்குது, நான் போகிறேன், போட்டான். இப்போ நான் போய் அங்கே உட்காறேன். விசாரணை அதிகாரிகிட்ட பேசினா நமக்கு தெரிஞ்சு போச்சு சார். அதுக்கு நடுவில் சில அரசியல் பாடங்கள் வெளியே வந்து நம்ம அரசியல் பேசுகிற நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த அறிவின் அடிப்படையில் நம்ம போய் அந்த விசாரணையை சந்திக்கிறோம். சண்முகம் என்ன சொல்கிறாரு, தெரியாத பண்ணிட்டான்னு சொல்லி விட்டு, அப்பா நீங்கள் குண்டூசி போட்டிங்களா, என்னத்துக்கு தெரியாமல் பண்ணோம், இல்லை கவனக்குறைவாக அது போயிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாய முடுங்கன்னு சொல்லி வாய மூடிட்டு குண்டூசி கொண்டு எங்கேருந்து வந்தார், செக்யூரிட்டி வச்சு செக் பண்ணுறீங்கல்ல, அதை தாண்டி குண்டூசி எப்படி வரும், எழுது ஒன்று. இப்போ விசாரணை அதிகாரின்னு போனோன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே டீ கொடுக்குறான், காஃபி கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், ஒரு அதிகாரி உட்காந்துருக்காரு, நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு ஆள் எழுதுறான். ஸோ இவ்வளோ பெரிய செட்டப் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் அந்த விசாரணை. அவர் சொல்கிறாரு, விசாரணை நடக்கட்டும், விசாரணை நம்ம சந்திப்போம், நீங்கள் வாயை மூடுங்கப்பான்னு அந்த சண்முக சார்ட்ட சொல்லிவிட்டு அந்த விசாரணை நடக்குதுங்க. 15 நாள் நடக்குதுங்க. 15 நாள் அடுத்து நடக்குதுங்க. கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் கேட்டோன்றதான் அன்றைக்கி ராத்திரி வந்து பிரகாஷை சொல்லுவேன், பிரகாஷ் இன்னைக்கு இது கேட்டால் சொன்னப்பா, அதை பார்த்துட்டு இவன் சொல்லுவான், இது இப்படி கேளு, திருப்பி அதை கேளு, இதை கேட்டுருக்கலாமே அப்படின்னு 4 பாயிண்ட் சொல்லுவான்.
திருப்பி எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆளுநர் நமக்கு கேட்க வேணும் வாயா இல்லை, போய் திருப்பியும் கடன் கேள்வியை கேட்குறதுங்க. எழுதிட்டு வந்து கேட்குறானுங்கன்னு நிர்வாகத்துக்கு பிரச்சனையை போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எம்ஆர்எஃப் தொழிற்சங்கத்தில் விசாரணையை சந்திக்கிறார்கள், தொழிலாளி கூட வந்து சந்திக்கிறான் அப்படின்னோடனே ஒரு அதை எப்படியாவது அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போது சண்முக சாருக்கு ரொம்ப நம்பிக்கை ஆகிப்போச்சு. பரவாயில்ல, அவன் விசாரணை அதிகாரி சொல்கிறான், அந்த அவனையும் கேட்குறான். குண்டூசி சாப்பாட்டில் இருந்துச்சு, இவர் பட்டை அடிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணார், சமைக்கிறது மெஷினு. குண்டூசி வந்துச்சுன்னா இதே குண்டூசி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேறு எங்கெங்கே இருக்குது, இந்த கேன்டீன் சூப்பர்வைசர் ரூமில் இருக்கா அப்படின்னா உள்ளே இருக்குதுங்க அதே மாதிரி குண்டூசி. ஸோ சூப்பர்வைசர் தாங்க போட்டிருக்கான், நான் சூப்பர்வைசர் ரூமில் நீங்கள் போயிருக்கீங்களா, இவர் போக மாட்டார். நீங்கள் இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போது ஒரு நாள் என்னால் போக முடியல. இப்போது சண்முக சார் பயப்படுறார். குமரா நீ வரலன்னா எப்படிப்பா, இல்லைண்ணா பிரகாஷ் வருவான், இல்லைப்பா உன்ன மாதிரி கேட்பானா, இந்த அளவுக்கு அவனுக்கு வருமா, இதெல்லாம் அதுதான்ப்பா ஒரே யோசனை இருக்குது. இப்போ நான் அம்மாவுக்கு ஊருக்கு போகிறேன்னா இந்த அடுத்த முறை வந்துடுறேன், நாளை மறுநாள் நான் வந்துடுவேங்க, பிரகாஷ் பார்த்துக்கோ அப்படின்னா 2 நாள் பிரகாஷ் போகிறாங்க, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், சண்முகண்ணா அன்னைக்கு வரேன், தம்பி வந்துட வேண்டாம், நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க ஆனால் பிரகாஷ் விவரமாக பேசுகிறான் அப்படின்னு எனக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது வந்து அந்த 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 85லேருந்து 95 வரை ஒரு 10 வருஷம் நான் வந்து அவங்க கூட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு துறை மாதிரி வந்துட்டேன். பல முறை நான் நினச்சதுண்டு, நான் எடுக்கிற படங்களாகட்டும், இல்லை நான் வாழ்க்கையில் சந்திக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையாகட்டும், பிரச்சனைன்னு வந்தால் இந்த இடத்துல பிரகாஷ் இருந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் யோசித்து இப்படி பண்ணக்கூடும், இப்படி அவனை ஒரு மானசீகமான ஒரு துணைவனை நினச்சி தான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். எப்போவுமே என்னுடைய குழந்தை இங்கே பிறந்து நான் வந்து கோயம்புத்தூரில் சேகர் வந்து இப்படி இப்படி கை வச்சுருப்பாரு. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் சேகர் கையில் என் குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அவங்க மனைவி ஆகட்டும் எல்லாரோடையும் பக்கத்து ரூமில் இருக்கோம். அவருக்கு திருமணம் ஆகலை. அப்போ நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கேன், பக்கத்து ரூமில் பக்கத்து காம்பவுண்டில் அவருக்கு என் ஒய்ஃப் வந்து சேகர்னு கூப்பிடுவாங்க. சேகர்னு வந்தால் அவர் வந்து அந்த குழந்தைய வச்சுப்பார். அவருக்கு என்ன ஷிஃப்ட்டுன்னு எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து என் மனைவிக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, பெண் ஏன் அடிமையானால். அவன் இன்னும் படிக்கலை, அதனால் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மனிதனாக எப்போவுமே அவ்வைகிட்ட நான் சொல்லுவேன், சேகர் வந்து உன்னை தூக்கி வளர்த்தவன், பிரகாஷோட தம்பிங்க காமராஜ், நீலா, யுவராஜ், திலகராஜ், குடும்பத்தை பற்றி பேசலாம், இன்றைக்கி பூரா பேசலாம். அவ்வளோ பெரிய ஒரு எனக்கு மனசார எப்போவுமே சேகர் வந்து யாரால் முடியுங்க அடுத்தவங்களுக்கு இவ்வளோ நேரத்தை கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி வந்து இந்த 2 மணி நேரம் நான் இருக்கணும்னா பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியே போய்ட்டு வந்துடலாமா இப்படி யோசிக்கிறேன். ஆனால் எதை பற்றியுமே இல்லாமல் ஒரு சுயநலமே இல்லாமல் இப்படி சேகர் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்ங்க. ஸோ பிரகாஷ் குடும்பமும் என் குடும்பமும் வேறு கிடையாது. நிறைய நிகழ்வுகளை அடிக்கடி சந்தித்து இந்த மாதிரி பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.